ஹாய் ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வெண்ணெய் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த ஆடை அல்லது தயிர் அடித்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அந்த வெண்ணெயை உருக்குவோம்ல, அந்த உருக்குன அதில் முருங்கைத்தலை எல்லாம் போட்டு உருக்குன அந்த கசண்டு இருக்குல்ல அடியில், அது வெண்ணெயிலிருந்து வந்தது தான். அந்த கசண்டை எப்படி ரொம்ப ஹெல்த்தியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதோடு நான் முருங்கைப்பூவும் முருங்கை இலையும் மீதி இருந்தது, அதையும் போட்டு அதில் நல்லா கிளறி கொடுத்து அதை ரைஸில் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா அவ்வளோ நல்லதுங்க. இந்த கசண்டில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, சத்துக்கள் அதிகம், அதாவது இதில் ஆற்றல் அதிகமாக இருக்குது. இந்த கசண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு முன்ன காலங்களில் பாட்டிகள்லாம் இந்த கசண்டை வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஏதாவது ரைஸோட சூடான சாதத்தோட இது கிளறி கொடுப்பாங்க. இதோட நீங்கள் உப்பு போட்டு அப்படியே இதை ரைஸை கொட்டியும் கிளறிக்கலாம், அல்லது நீங்கள் இதோட ஸ்வீட்டு சர்க்கரை சாதம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த நெய் வேக வைக்கும்போது நம்ம முருங்கைக்கீரையை உள்ள போட்டு தான் அந்த நெய் முறிச்சிருப்போம். அந்த கீரையோட இன்னும் உங்ககிட்ட கீரை பச்சை கீரை இருந்ததுனாலோ அல்லது முருங்கைப்பூ கிடைச்சதுனாலோ இதே இந்த கசண்டோட அந்த பூவையும் அந்த முருங்கை தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். இது நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணும்போது அது கசண்டில் இருக்க நெய்யே மெல்ட் ஆகும். அந்த மெல்ட் அது ஆன அந்த நெய்யிலேயே இந்த பூ இலை எல்லாமே வெந்து வந்துடும். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நிறைய நெய் இருக்குது பாருங்கள் அதுலேயே. இதோட ஒரு கப்பு சாதத்தையும் சேர்த்து கொட்டி கிளறி பாருங்கள். சாதம் ஆனால் இதில் நீங்கள் கிளறி சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சாதம் அப்படியே பாஞ்சு மாதிரி ஆகிடும் சாதம். நீங்கள் சாதம் ஆறுன சாதமாக இருந்தால் கூட இதில் கொட்டி கிளறும்போது நல்லா சாஃப்டாகிடும். இதில் சத்துக்கள் அதிகம், அதனால் இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உப்பு போட்டு சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் சர்க்கரை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழம் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி செய்யுங்க.